மக்களே, பிக் பாஸ் வரலாற்றிலேயே பிக் பாஸ் முதல் முறையா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. என்னன்னு தெரியுங்களா? பிரபஞ்சமே எனக்கு பொறுமையின் சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை விஜய் சேதுபதி அவர் பார்த்துட்டு உடனே கால் பண்ணி, என்ன பிக் பாஸ் இப்படி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிக் பாஸ் சொல்கிறாரு, எந்த சீசன்லும் எனக்கு இவ்வளவு டென்ஷன் இல்லை, இவ்வளவு பண்ணுறாங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல, என்னோட பொறுமையே எல்லை கடந்து போகுது, அவ்வளவு இரிட்டேட்டிங்காக இந்த பர்சன்ஸ் எல்லாருமே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காரு. எவ்வளவு மனுஷனுக்கு வேதனையாக இருந்தா, எவ்வளவு டென்ஷனாக இருந்தா, எவ்வளவு இவங்கெல்லாம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டிருப்பாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த அளவுக்கு இவங்கெல்லாம் எவ்வளவு கேவலமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அதை எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு விஜய் சேது சாட்டர்டே எபிசோட்ல தரமான ஒரு சம்பவம் பண்றாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறும்படத்தை போட்டு இந்த நெக்லஸ் டாஸ்கே முழுக்க முழுக்க பயங்கர சுவாரஸ்யமான ஒரு கேம் பண்ணுவாங்க. டாஸ்க்னா என்னன்னே தெரியாம, விளையாட தெரியாம பிரஜன் சுபிக்ஷாவும் எடுத்துட்டு அந்த நெக்லஸை கொண்டு போய் வீட்டை விட்டு வெளியில தூக்கி போட்டுருப்பானுங்க. எங்கேயோ தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன் மக்களே, அந்த நெக்லஸ் வீட்டுக்குள்ள ஒளிய வச்சிருந்தா கேம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தெரியாத ஏதாவது ஒரு இடத்துல ஒளிய வைப்பாங்க, இவங்க எப்படியாவது தேடி போய் அதை கண்டுபிடிப்பாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமா கேம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கை கொடுத்தா மொக்கத்தனமா இவங்க விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த குறும்படத்துல பிரச்சனை வான் பண்றாரு. ரெண்டாவது ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியானா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை அவங்க என்ன ட்ரெஸ் லைவ் பார்த்தவங்க யாராவது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ஏதோ ஒரு ட்ரெஸ் சம்திங் பாரும் நம்ம வியானாவும் அந்த டஸ்ட்பின்குள்ள போய் இருக்குது. அது என்ன ட்ரெஸ், இது என்னமோ இருக்கு அப்படின்னு பாரு கேட்கும்போது வியானா அது என்னோட இதோ ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல விக்ரம் இருக்காரு. ஆனா அந்த விக்ரம் அந்த வியானாவோட ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதோ சம்திங் வேற உங்ககிட்ட பேசின மாதிரி, வியானா பயங்கரமா அவர் எப்படியோ பேசிட்டாரு, என்னோட அந்த ட்ரெஸ்ஸை பத்தி எப்படி ஒரு மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சிம்பத்தி லைவா பார்த்தவங்களுக்கு தெரியும் கிரியேட் பண்ணி விக்ரம் பயங்கரமா மனசு உடைஞ்சு போய் அழுகிறாரு. வியானா நான் என்னோட கூட பிறந்த தங்கச்சியா பார்த்துட்டு இருக்கிறேன், இவன் இந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வச்சு என்ன பேசுனா வெளியில என்னோட நேம் எப்படி போர்ட்ரேட் ஆகுன்னு தெரியுங்களா, இது ரொம்பவே என்னால் தாங்கிக்க முடியல, நான் உங்ககிட்ட அப்படியே பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விக்ரம் அழுகிறாரு. அதை சேதனை இந்த வாட்டி தரமான சம்பவமா சனிக்கிழமை செய்யறாரு. ஒன்று பிரஜனுக்கு சுபிக்ஷாக்கும் அந்த நெக்லஸ் டாஸ்க்கு இவனுக்கு எல்லாருமே விளையாட தெரியாம விளையாண்டதை வான் பண்றாரு. ரெண்டாவது நம்ம விக்ரமுக்கு ஃபேவரா இவங்க பண்ணின சொதப்பல்களை அந்த குறும்படத்துல பயங்கரமா சொல்றாரு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே, எல்லா சீசனையும் நாமளும் பார்த்துருக்கோம். பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே ஒஸ்டா விளையாடுறாங்க. ஒரு சிலர் உண்மையாவே சூப்பரா விளையாடுறாங்க தான். அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க எல்லாருமே பயங்கரமா சொதப்புறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பிக் பாஸ் வான் பண்றதா இருக்கட்டும், சேதவர் சாட்டர்டே சண்டே பயங்கர அவங்க கிட்ட எப்படியாவது அடுத்தது பண்ணுங்கடான்னு கெஞ்சி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த ஷோ எப்படிலாம் போகுது, யார் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிற பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.